நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க, ஏமாந்துகிட்டு இருக்கோம். அதில் நானும் ஒரு வகையில் சின்னதாக ஏமாந்துருக்கேன். யாருக்கு தாங்க ஸ்பேஸிலுக்கு வந்து பிடிக்காது? ஸ்பேஸிலுக்கு அதுவும் 350 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்குறதுக்கு தானே தோணும். நானும் அப்படி தான் போய் விழுந்தேன். ஸ்பேஸிலுக்கு சாரி எல்லா இடத்துலையுமே வந்து பிளைன் சாரியுமே ஒரு 700 பார்டர் வச்சா ஒரு அமௌண்ட்டுன்றாங்க. அதே மாதிரி ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சா அது ஒரு அமௌண்ட்டுன்றாங்க. இன்னைக்கு அதே மாதிரி நிறைய ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு அதெல்லாம் வச்சது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 2000 வரைக்கும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்பேஸிலுக்கு சாரி வந்து 350 ரூபா ஒரிஜினல் ஸ்பேஷல் சாரி வந்து 350 ரூபா அப்படின்னு சொன்னோன்னே ஃப்ரீ ஷிப்பிங்கோடனே நானுமே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆர்வ கோளாறுல வாங்கிட்டேங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன், என்னடா சாரி இப்படி வந்திருக்கு, இவ்வளோ நம்ம ஏமாந்துருக்கோமே. கொஞ்சம் கூட நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு நல்லா பார்த்து கிளியராக அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு வாங்கக்கூடாதா அந்த மாதிரி நான் நினச்சேன். இந்த கலர் பாருங்கள், பர்பிள் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எடுத்த உடனே எனக்கு கலர் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த கலர் பர்பிள் கலர் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஷைனிங் தொட்ட உடனே வலுவலுன்னு இருந்துச்சு. ஏன்னா ஸ்பேஷலுக்கு சாரி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் மெட்டீரியல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இந்த சாரியை வந்து நம்ம விரித்து பார்ப்போம் எவ்வளோ லென்த் இருக்குது. ஏன்னா பார்க்க வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் இருந்தது. நம்ம ப்ளீட் எடுத்து கட்டுமோ அநேகமாக டிரான்ஸ்பரண்ட் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை செக் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறதுக்காக சேலையை ஒன்று விரித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் இருந்துச்சு. இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கிழிஞ்ச மாதிரி கட்டாய் இருந்துச்சு. 3 பிட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜாயின் சாரி. நான் வந்து ஜாயின் சாரி விலை கம்மி, ஜாயின் சாரி அப்படின்னு சொல்லி ஒரு பேஜில் வந்து ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். சரி ஓகே ஜாயின் சாரி அப்படின்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா அதாவது அவங்களே ஜாயின் பண்ணி ஒரு சாரியாக கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அப்போ ஜாயின் பண்ணுற இடம் வந்து எங்கேனாலும் நமக்கு வரும், ஆனால் வந்து அது தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா எந்த வீடியோலுமே அவங்க வந்து நாங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிட்டு அனுப்புவோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணுன்ற வீடியோ நான் பார்க்கவே கிடையாது. நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருக்கேன், அவங்க லைவ் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கிங்க, நாங்கள் பிட்டாக தான் அனுப்புன்ற வார்த்தை சொல்லவே கிடையாது. நான் இது வரைக்கும் நான் கேட்கவும் இல்லை. ஆனால் இப்படி வந்ததை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பிட்டாக இருந்துச்சு. அதாவது சாரி ஜாயின் பண்ணி நம்ம தான் ஜாயின் பண்ணிக்கணும். அது ஒரு சின்ன பிட் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ப்ளவுஸ் பிட்டுன்னு நினைக்கிறேன். இப்படி ஜாயின் சாரி கொடுக்குறவங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிட்டாக தான் நாங்கள் வந்து சாரி இருக்கும், நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற வார்த்தையே சொல்லணும். அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஓரத்தில் அவ்வளோ பெருசாக கிழிஞ்சிருக்குங்க சாரி. எப்படி இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் சாரி இப்படி அனுப்புகிறாங்க. அதுவும் இந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 துண்டுமே நம்ம வந்து இப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்று நான் வந்து சரி ஓகே ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையில் வச்சு 2 சாரியில் உள்ள பார்டரையும் நான் வந்து ஓரத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 1 இன்ச்சு 2 இன்ச்சு அப் அண்ட் டவுனாக தாங்க வருது. 2 இன்ச்சு கிட்ட அப் அண்ட் டவுனாக வந்துச்சு அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ண முடியும்? எங்கிட்டாவது ஒரு சின்ன ஃப்ளீட் வச்சு தான் நம்ம சுருக்கி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அதுவுமே கொஞ்சம் அசிங்கமாக தான் வரும். நான் இப்போ வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு 2 இன்ச்சு கிட்ட அப் அண்ட் டவுனாக இருக்குது. அப்போ நம்ம தைக்கும் போது என்ன செய்யணும்னா எது கம்மியாக வருதோ அதை கொஞ்சம் வந்து நல்லா இழுத்து வச்சு தைக்கணும். நல்லா கொஞ்சம் இழுத்து வச்சு, ஏன்னா இந்த ஸ்பேஸுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிடிச்சி இழுக்கும் போது கொஞ்சம் நல்லா அதாவது நல்லா நம்ம விரிஞ்சு பிடிக்குது, நல்ல லூஸ் கிடைக்குது. அப்படிங்கும்போது நல்லா இழுத்து வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வரும் நான் நினைக்கிறேன். அநேகமாக இது வந்து 2 பிட்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜாயின் சாரி. நம்ம தான் ஜாயின் பண்ணிக்கணும். இதில் 3 பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப பயந்துட்டேன். ஒன்று வந்து ப்ளவுஸ் பிட்டு நினைக்கிறேன். இந்த சாரி இப்படி வந்ததுக்கப்புறமா எனக்கு சாரி தச்சு போடணும், ஜாயின் பண்ணி போடணுங்கிற ஆசையே எனக்கு போயிடுச்சு. நான் நினச்சேன் அவங்க வந்து ஜாயின் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த சாரி வந்து ஆர்டர் போட்டேன். இது 350 ரூபா ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஆனால் சாரி நல்லா இருக்குது. ஆனால் அப்படி பிட்டு பிட்டாக வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இந்த சாரியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பர்பிள் கலர் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். அதுவும் 350 ரூபாய்க்கு கிடைக்குதே அப்படின்ட்டு நான் ஒரு ஆவலில் ஆர்டர் போட்டேன். அது வந்து எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. சரி ஓகே இது என்ன செய்ய முடியும், சாரியாக கட்டுறதை விட அனார்கலி மாதிரி நான் டாப்ஸாக தச்சு நான் கட்டலான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தைக்க தெரியும். வெளியில் தைக்க கொடுத்தோம்னா எப்படியும் ஒரு 400-500 நமக்கு வந்து பிடிங்கிடுவாங்க. அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே தைக்க தெரிஞ்சால் நம்ம வந்து தச்சுக்கிறது நல்லது. இது லைனிங் எடுத்து வச்சு நானே வந்து ஒரு பெரிய டாப்பாக வந்து நல்லா அனார்கலி மாதிரி தச்சிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். திரும்ப இந்த சாரியை விரிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு மனசே ஆறலை. ஐயோ கடவுளே, இந்த சாரி வந்து அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணியே அனுப்பியிருந்தாங்க அப்படின்னாக்க ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் பரவாயில்ல, ஜாயின் பண்ணியே அனுப்பியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் பார்க்கும்போதே சரி ஓகே சாரி அப்படிங்கிற மாதிரி. இந்த சாரியை கட்டணுக்கும் அந்த கட் பண்ணி அந்த கிழிஞ்ச மாதிரி பார்த்தோன்னே மூட் அவுட் ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே என்னடா பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு மடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் சாரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தெளிவாக அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. விலை கம்மியாக தான் கிடைக்கும் ஜாயின் சாரி. ஆனால் நீங்களாக வந்து தான் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும், அவங்க ஜாயின் பண்ணி தரமாட்டாங்க. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. என்ன மாதிரி வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு மன வருத்தப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. திரும்ப ரிட்டன் அனுப்பினாலும் நம்ம பைசா போட்டு தான் வந்து ரிட்டன் வந்து நம்ம
கொடுக்க வேண்டி வரும். இந்த பிட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டை பாருங்கள், அந்த ஓரம் ஃபுல்லாக கிழிஞ்சிருக்குங்க. இந்த ஓரம் ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு. அது லைட்டாக தொட்ட உடனே அப்படியே கிழிஞ்சு வருது. இது வந்து குவாலிட்டி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த saree சுத்தமாக குவாலிட்டியில் அந்த கிழிஞ்ச இடத்த லைட்டாக அப்படி தொட்டு தூக்குன உடனே அது ஃபுல்லாக அப்படியே கிழிஞ்சிக்கிட்டே வருது அந்த ஓரம் ஃபுல்லாக. சத்தியமாக இது வந்து குவாலிட்டியே சரியில்லை. ஜாயின் saree இவங்ககிட்ட வாங்குறீங்கன்னா அது யாரோட சேனல் அப்படிங்கிறது நான் வந்து முக்கால்வாசி நான் சொல்லலை. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எங்கன்னா நீ கமெண்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். சரியா? இது எந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மறக்காமல் நான் சொல்கிறேன். இது நான் வேறு வழியில் எடுத்து ஒரு டாப்ஸ் தான் தைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை ஜாயின் பண்ணி saree கட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஓரத்துலேயும் நல்லா கிழிஞ்சிருக்கு பாருங்கள். அதை என்னால் தச்சு என்னால் சேலை கட்ட முடியாது. இது ரொம்ப மோசமாயிருச்சு. ஏன்னா இடையில கிழிஞ்சு நம்ம புது சாரிமாக கட்டிட்டு நம்ம வந்து கிழிஞ்சதை தச்சு உடுத்த முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. பைசாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னாக்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வருது, யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வருது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. பாய்.